கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. நான் ஒரு கடாயில் வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உப்பு, முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு ஒரு 50% வெந்தால் போதும், ரொம்ப குக் ஆக வேண்டாம். அதை நம்ம வடித்து வச்சுருவோம். இங்கிட்ட ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சது, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம வேக வச்சு இந்த காய்கறி அதில் போட்டு நல்லா கிண்டிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வேக வச்சனால வெந்திருக்கோம். தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு பக்கத்தில் போட்டிருக்கேன். கடைசியாக தேங்காய் துருவல் இறக்கி போடணும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.